வணக்கம் மக்களே! நம்ம தமிழ் சினிமாவோட மியூசிக் டைரக்டர்ஸ்க்குலாம் என்னதான் ஆச்சுன்னு தெரியல. இப்ப வர பாட்டோட அப்டேட் ஆகட்டும், அப்புறம் படங்களுக்கு எல்லாமே நம்ம இசை அபியங்கர் சாரி சாய் அபியங்கர் அப்புறம் அனிருத்தோட படங்களா தான் இருக்கு. நல்லா நோட் பண்ணி பாருங்க. கடந்த 6 மாசமா இவங்க 2 பேர்த்தோட பாடல்கள் தான் நெறையா ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. சரி. இவங்க 2 பேர்த்த தவிர, மீதி இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் எந்தெந்த படங்களுக்கு மியூசிக் பண்றாங்கங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இசைஞானி இளையராஜா, தியாகராஜ குமாரராஜாவோட டைரக்ஷன்ல நம்ம விஜய் சேதுபதி நடிக்கிற பாக்கெட் நாவல் படத்துக்கு மியூசிக் பண்றாரு. அப்புறம் கார்த்திக் சுப்புராஜோட 10வது படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. டைரக்டர் மாரி செல்வராஜோட மஞ்சனத்தி படத்துக்கும் மியூசிக் பண்ணுறாரு. இசைப்புயல் ஏஆர் ரகுமான் பேன் இந்தியாவாக ரிலீஸ் ஆக போகிற ராமாயணா படத்துக்கு ஹாலிவுட் மியூசிக் டைரக்டரான ஹான்ஸ் ஜிம்மரோட சேர்ந்து மியூசிக் பண்ணுறாரு. அப்புறம் ஜெயம் ரவியோட ஜீனி படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங் அண்ட் டைரக்ஷனில் வரப்போகிற கில்லர் படத்துக்கும் மியூசிக் பண்ணுறாரு. இப்போ கூட இந்த மாதம் ரிலீஸ் ஆன பெத்தி படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தார். ஜிவி பிரகாஷ் குமாருக்கு வரிசையாக பார்த்தீங்கன்னா நிறையா லைனப் வச்சுருக்காரு. நெக்ஸ்ட் மந்த் விஷால் நடித்து அவரே டைரக்ட் பண்ணியிருக்கிற மகுடம் படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகிற வெங்கி அட்லூரி அப்புறம் சூர்யா நடிக்கிற விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. அப்புறம் சூரி ஹீரோவாக நடிக்கிற மண்டாடி படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. ரஞ்சித்தோட டைரக்ஷனில் அட்டகத்தி தினேஷ் ஆர்யா நடிக்கிற வேட்டுவம் படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. நம்ம லெஜண்டரி மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் பார்த்தீங்கன்னா அடுத்து ஜிவிஎம்மோட காம்போவில் ரொம்ப நாள் பெண்டிங் ப்ராஜெக்டாக இருக்கிற துருவ நட்சத்திரம் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் காம்போவான டைரக்டர் ராஜேஷ் அப்புறம் ஜீவாவோட ஜாலியாக இருந்த ஒருத்தன் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அப்புறம் டைரக்டர் செல்வராகவனோட இயக்கத்தில் ரெடி ஆகிட்டு இருக்கிற சமஞ்சி ரெயின்போ காலனி 2 படத்துக்கு மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. சந்தோஷ் நாராயணனுக்கு ரீசெண்டாக இந்த மாதம் சமந்தாவோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன மாயின் டி பங்காராம் படத்துக்கு மியூசிக் பண்ணி இருந்தார். அப்புறம் அப்கமிங் லைனப்ஸ்னு பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனோட செய்யான் படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. அப்புறம் சியான் 63 ஆனந்த் சங்கரோட டைரக்ஷனில் வர படத்துக்கும் சனாதா மியூசிக். ஹிப்ஹாப் தமிழாக்கு அடுத்து அவர் டைரக்ஷன் பண்ணி நடித்து மியூசிக் பண்ணியிருக்கிற மியூசியம் ஒர்க்கு 2 படம் இருக்குது. அப்புறம் சுந்தர்சியோட டைரக்ஷனில் விஷால் நடிக்கிற புருஷன் படத்துக்கும் மியூசிக் பண்ணுறாரு. அப்புறம் அனிருத் அப்புறம் சாய் அபியங்கர் மியூசிக் பண்ண போகிற படங்கள் எல்லாமே உங்களுக்கே நல்லாவே தெரியும். அப்புறம் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் மியூசிக் டைரக்டர்ஸை தான் கவர் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்னும் நிறையா மியூசிக் டைரக்டர்ஸை கவர் பண்ணி நான் வீடியோ போடுறேன். இந்த லிஸ்ட்டில் மிஸ் ஆன மியூசிக் டைரக்டர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அவங்களையும் சேர்த்து ஆட் பண்ணி நான் பேசிடுறேன். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற மக்களே, நன்றி, வணக்கம்.